எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. ரொம்ப அழகா இனிமேதான்டா கொடுக்க போறேன் பெரிய நன்றி. கொஞ்சம் கூட பிசுறாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு பெட்டு வாங்காதுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பலூன காணா என்ன, இந்த காணா என்ன, இவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்கு இவ்வளவு காசு வருதா, சந்தோஷமா இரு அப்படின்னுவாங்க. ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். சேல 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 குட்டா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்டை குட்டை கவுர் போட்டா குறுக்காம இருக்கா தாப்பாங்க. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அரைக்குறையா தான் போடுற, அப்ப பாக்க தானே செய்வாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். Wait a minute, get it how you live it. 10 toes in when we standing on Asia's Icon 2024. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். யூடியூபர், போட்டோகிராஃபர் and national bike star. big stepper, underground methods, pushing culture baby got that power you can measure. ஆசியாவின் ஐகான் விருதுகள் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு பங்களித்த தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் முன்முயற்சிகளை அங்கீகரிக்கிறது. இந்த நிகழ்வு நிறுவனங்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கானது. Meanwhile, கலாட்டா அவார்ட்ஸ்க்காக நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸோட ஃபிட் செக் பார்த்துலாமா? இந்த ட்ரெஸ்ல நான் வந்துட்டு ஒரு 6 பேனல் வச்சு ஒரு பஸ்டியர் டாப் பண்ணிருக்கேன். உனக்கென எழுது ஒரு வரலாறு, அடையவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒரு வருடமே. முன்னாடிலாம் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சவங்களுக்கு தான் அவார்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும்னு. ஆனா இப்போ சோசியல் மீடியால கிறுக்குத்தனமாவோ இல்ல செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சோ ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் நம்மளும் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும்னு தப்பான வழியில இன்ஸ்பயர் ஆவாங்க. என்னோட மனசுல வன்மத்தை வச்சு பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஐ டோன்ட் கேர், இட்ஸ் மை ஒப்பீனியன். அவார்டு மரியாதை போச்சேடா உங்களால. கௌதம் சிட்டிக்கு பேட்மேன், ஆஸ்கார்டுக்கு தார், ஒக்காண்டாக்கு பிளாக் பேந்தர், கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் மாப்ள. என்னடா வந்துட்டானுங்க? வந்துட்டானுங்களா? எங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மெசேஜ் இந்த கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக என் உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உங்களுக்கு ஒரு சேலஞ்சுனா ஒத்த கால்ல ஒரு செகண்ட்ல நிக்கணும். நின்னீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய். ஓகே ஓகே அண்ணா. ஓகே கிளாப் பண்ணீங்கப்பா. வின்னர். இது ஒரு சேலஞ்சா? டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன். அதுல ஒரு தாத்தா வந்து என்கிட்ட இட்லி கேட்டிருப்பாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன திட்டிட்டே இருக்காங்க எல்லாரும். என்ன பண்றது மாதாஜி? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அகோரி இங்க காசில. உங்களோட சேவை வந்து கொஞ்சம் லேசா மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால ஒண்ணு இல்ல, தவறுகள் வந்து பெருசு இல்ல. இருந்த போது நீங்க வந்து சோசியல் சர்வீஸ் நிறைய பண்றீங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். First of all, God bless you for you and your family. நீங்க எல்லாருமே பிரிச்சுக்கோங்க, சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. சரிங்க, நன்றிங்க. வச்சுக்கங்க. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பொருந்த கைதோல. யோ பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. நான் எந்த பீரோ வச்சிருக்கேன்? அது என்னது இது? పబ్లిక్ లో నా ఫోటో పెట్టి పచ్చి పచ్చి కమెంట్స్ చేశారో, దెబ్బలు పడతాయి రాజా, దెబ్బలు పడతాయి రోజా. వావ్. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஏய் நீ வாவே, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும், தரையா? ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஆளை பார்த்தா ஃபேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். இங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு லட்சுமி வரவா? வாங்க. வர சொல்லிட்டா. முதல்ல கிளம்ப முடியும். ஆனந்த சோலையில் நீராடி கண்ணினாதன் காம நோட்டம்
ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னது ஒன்று இருக்கு. ஃபிளாஷ்பேக். அப்பா வேற நான் வேற, அதனாலதான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க, சூர்யா விஜய் சேதுபதினு போடல. ஃபிளாஷ்பேக். அது வந்துட்டு எடுத்துட்டு கலாய்ச்சது ஒரு மாதிரி ஃபன், ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பட் அதுக்கப்புறம் என் வீட்லயே என்ன கலாய்ப்பாங்க, டேய் அப்பா வேற நீ வேற இங்க வாடா அப்படின்னுவாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சரி லைஃப்னா இப்படிதான் இருக்கும். அவன் இன்னும் திருந்தல மாமா. పోయా పో పో ఎందుకు నీకు ఏసు పట్టుకొచ్చి మీ చిరునవ్వు వావ్ నైస్. அடே பேயில போமா இலை. அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ப்ரோ மிளகா பொடியில ஃபேஷியல் பண்ணுங்க ப்ரோ. ஃபேமிலிஸ் இது உண்மையான மிளகா பொடி தான் ஃபேமிலிஸ். டேய் என்னடா மிளகா பொடி பேசியல்னு சொல்றான். ஐயோ எரிச்சல் தாங்க முடியல. முடியல. எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? ஆளே இல்லனாலும் அடிப்பாரனே, சொல்லாம கிளம்பிட்டியே எங்க போறனே. குட்டி போட்டா கொடுங்க. டேய் யாரா நீங்க குதிரைக்காரங்க மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? டேய் நாங்க குதிரைக்காரங்க இல்லடா, நாங்க தான்டா மதுரைக்காரங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தாட்ட தெரியாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். இப்படி போட்டு சில நேரங்கள் கழித்து வேற யாருக்கும் கட்டல, இந்த வீடியோ பாக்குற பொண்ணுக்கு தான் கட்டல. நான் ஆம்பல ப்ரோ. ஆஹா அவனா நீ? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. சிவாஜி வீட்டில் இப்படி ஒரு கோமாளி.